பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வயசான முதியவர் ஒரு அழகான வில்லேஜ்ல வாழ்ந்து வந்தாரு. அந்த வயசான முதியவரை எல்லாருமே, அந்த வில்லேஜ்ல உள்ளவங்க எல்லாருமே அவங்கள செல்லமா ஹிக்காரின்னு கூப்பிடுவாங்க. ஹிக்காரி மீன்ஸ் லைட். ஏன் அவரை ஹிக்காரின்னு கூப்பிடுறாங்கன்னா, அந்த வில்லேஜ்ல அவர் எந்த பிளேஸ்ல இருந்தாலுமே அந்த பிளேஸே நல்ல லைட் மாதிரி பிரகாசமா இருக்கும். ஒரு நாள் அந்த வயசான முதியவர் ஒரு வழியில நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கிற சமயத்துல 4-5 சின்ன பசங்க அதுல உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க உட்கார்ந்து சும்மா அவங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த இந்த முதியவர், ஏன் கூட காட்டுக்குள்ள வர்றீங்களா, லைஃபை பத்தி நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான லெசன் சொல்லித்தரேன் அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அப்போ அந்த முதியவர் கையில ஒரு 4-5 பேம்பூ ஸ்டிக்ஸ் இருக்கு. இந்த பசங்களும் ரொம்ப கியூரியாசிட்டியோட இந்த தாத்தா என்ன பண்ண போறாங்க இந்த பேம்பூ ஸ்டிக்ஸை வச்சுன்னு அப்படி மனசுக்குள்ளால யோசிச்சுட்டு அந்த முதியவர் பின்னால ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. ரொம்ப டீப்பான ஃபாரஸ்ட்ல போன பிறகு அந்த முதியவர் அந்த பிளேஸ்ல ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 4 பசங்க கிட்டையும் இந்த பேம்பூ ஸ்டிக்ஸை கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி நீங்க இதுல பேர்ட்ஸ் நெஸ்ட்டை பில்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. 4 பசங்க இருந்ததுனால ஒரு 4 பேர்ட்ஸ் நெஸ்ட்டை கட்டுறாங்க. கட்டி முடிச்சிட்டு அந்த முதியவர் அந்த ஒவ்வொரு பேர்ட்ஸ் நெஸ்ட்டுக்குள்ளாலையும் ஒவ்வொரு பேர்டை வைக்கிறாரு. வச்சுட்டு அந்த பசங்க கிட்ட சொல்றாரு, இப்ப நீங்க அந்த பேர்ட்ஸ் நெஸ்ட்டை ஓபன் பண்ணி அந்த பேர்ட்ஸை ஃப்ரீடமா வெளியே பறக்க விடுங்கன்னு சொல்றாரு. ரொம்ப அழகா வேகமா பறக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த பசங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உடனே ஹிக்காரி இந்த பசங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த பறவைகள் வானத்தை நோக்கி பறக்கத்துல ரொம்ப ஆக்ரோஷமா, ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா பறந்து போகுது. அதுல இருந்து இந்த முதியவர் சொல்ல வர்ற லெசன் என்னன்னா, நம்மளுடைய டேலண்ட்ஸ், ஆம்பிஷன்ஸ், ஒரீஸ் இதை எல்லாமே நம்ம அடுத்தவங்களுக்காக பயந்து சில நேரத்துல நம்மளை நம்ம வெளிப்படுத்தாம அதை நம்ம சப்ரஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி இருந்தோம்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையிலுடைய உயரமான இலக்கை எட்ட முடியாது. இந்த பறவைகள் பறக்கிறத வச்சுதான் அந்த லெசனை கண்கூடா அந்த பசங்களுக்கு இந்த முதியவர் காணிச்சு கொடுக்கிறாரு. இதை பார்த்து அந்த பசங்களும் உண்மையாவே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அந்த லைஃப்ல உள்ள லெசன் என்னதுன்னு அவங்களாவே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷனை பார்த்து நம்மளும் நமக்குள்ளால இருக்கக்கூடிய ஆம்பிஷன்ஸ், ஒரீஸா இருந்தாலும் சரி, எந்த டேலண்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தாம வச்சிருந்தோம்னு சொன்னா என்னைக்குமே நம்ம சக்சீட் ஆக முடியாது.